அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமும் பயன்படுத்தும் சென்டென்சஸ் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலீஷில் இந்த வார்த்தை 6 வார்த்தை பயன்படுத்தாத நாளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். டெய்லியுமே இந்த 6 வார்த்தையை நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படுத்திடுவோம். ஸோ அந்த 6 வார்த்தைகள் என்ன? அந்த 6 வார்த்தைகள் வச்சு நம்மளால் எவ்வளோ சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும்? நம்ம வந்து மேக்ஸிமம் பார்க்க போகிறதில்ல, மினிமம் சென்டென்சஸ் மட்டும் பார்க்கலாம். என்னென்ன அந்த 6 வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை கெட். டெஃபினெட்லி வி வில் யூஸ் த கெட் ஹேஸ் 2 or 3 மீனிங்ஸ். ஆனால் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது அந்த பெறுதல் அப்படின்ற ஒரு மீனிங்கில் பயன்படுத்துகிறோம். அடுத்து மேக்னா உருவாக்குறது, தயாரிக்கிறது அப்படிலாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதையும் நம்ம டெய்லியுமே பயன்படுத்தியே ஆகும். அடுத்து ஹேவ் இல்லாத நாளே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷில் பேசிகிட்டே இருங்க, ஹேவ் பயன்படுத்தாத ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து டேக்னா எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். கிவ்னா கொடுக்கறது, வாண்ட்னா வேணும், தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாண்ட் பயன்படுத்துவோம். ஸோ இந்த 6 வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்திடுவோம். ஸோ இந்த 6 வார்த்தைகள் வச்சு நம்ம எப்படியெல்லாம் சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு என்னென்ன சென்டென்ஸஸ்லாம் நம்ம மேக் பண்ணுவோம். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா, கொண்டு வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. கெட் மீ சம் வாட்டர் ப்ளீஸ், கெட் மீ சம் வாட்டர் ப்ளீஸ். நம்ம சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம் அப்படின்றதுக்கு லெட்டஸ் கெட் சம் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னா, ஆக்சுவலாக லெட்டஸ் கெட் சம் ஃப்ரெஷ் ஏர்னால் என்ன அர்த்தம்னா, வெளியில் எங்கேயாவது போகலாமான்றதுக்கு நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். நம்மளுக்கு ரொம்ப சுத்தமான காற்று வேணும் அப்படின்றதுக்கு பதிலாக வெளியில் எங்கேயாவது போகலாம்ன்றதுக்கு லெட்டஸ் கெட் சம் ஃப்ரெஷ் ஏர். நான் தயாராக வேணும், நான் எங்கேயாவது போகிறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்றதுக்கு ஐ நீட் டு கெட் ரெடி. காரை விட்டு ஃபஸ்ட்டு கீழே இறங்கு அப்படின்றதுக்கு கெட் அவுட் ஆஃப் தி கார். அடுத்தது, நீங்கள் செய்தி உங்களுக்கு கிடச்சிருச்சா, செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சான்னு கேட்குறோம் இல்லைங்களா. டிட் யூ கெட் த மெசேஜ். இப்போ எடுத்துக்கிட்டால் நாளைக்கு லீவ் வரதா சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சா, டிட் யூ கெட் தி மெசேஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பார்ட்டிக்கு போகிறதுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் போகணுன்றதுக்கு கெட் ட்ரெஸ்டு ஃபார் தி பார்ட்டி. இப்போ எங்கேயாவது கல்யாணத்துக்கு போவோம், வேறு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம். இப்போ ரிசப்ஷனுக்கு ஒரு மாதிரியான ட்ரெஸ் பண்ணுவோம், கல்யாணத்துக்கு ஒரு மாதிரியான ட்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ பார்ட்டிக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் போடு, கெட் ட்ரெஸ்டு ஃபார் தி பார்ட்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கீஸ் வந்து ரொம்ப குயிக்காக ஆக்சுவலாக இந்த திறவுகோல் இதெல்லாம் நான் வந்து கூகுள் பார்த்து தான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நோ ஒன் யூசஸ் திறவுகோல், வி ஆல்வேஸ் யூஸ் கீ தான். பஸ் கீ எடுத்துகிட்டு வா, பைக் கீ கொண்டு வா, டோர் கீ கொண்டு வா அப்படின்ற மாதிரி அந்த கீ வந்து தான் பயன்படுத்தும். திறவுகோல் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. பட் ஹியர் வி ஹாவ் டு யூஸ் த தமிழ் வேர்ட்ஸ் ஆல்சோ. கெட் த கீஸ் குயிக்லி. அதாவது ரொம்ப அதிகமாக உற்சாகமாகாது, ரொம்ப எக்ஸைட் ஆகாது அப்படின்றதுக்கு டோன்ட் கெட் டூ எக்ஸைட்டட். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 சென்டென்சஸ் அதிகமாக பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். நீங்கள் இந்த 8 தாண்டி வேறு என்ன சென்டென்சஸ் பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, மேக் வச்சு நம்ம என்னென்ன சென்டென்சஸ்லாம் நம்ம பார்ப்போம். மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். நம்ம எதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம், அங்கே தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம என்ன சொல்லுவோம், மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம். உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுக்கடுத்தது, நைட் சாப்பாடு தயார் பண்ண முடியுமான்றதுக்கு கேன் யூ மேக் டின்னர். அடுத்தது, நம்ம சில திட்டங்களை உருவாக்கலாம், நம்ம சில பிளான்ஸ் போடலான்றதுக்கு லெட்டஸ் மேக் சம் பிளான்ஸ். அடுத்தது, நான் ஒரு கால் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்கு ஐ நீட் டு மேக் ஏ கால். இந்த சென்டென்சஸ் கண்டிப்பாக நான் டெய்லி 2 டைமாவது யூஸ் பண்ணிடுவேன். நான் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வருவேன், எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா ஐ நீட் டு மேக் ஏ கால் அப்படின்னு சொல்லுவேன். அந்த கதவை வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கு மேக் ஷுர் டு லாக் தி டோர். நீங்கள் உங்கள் படுக்கையை ஒழுங்காக சரி பண்ணிட்டீங்களா அப்படின்றதுக்கு டிட் யூ மேக் யுவர் பெட். அடுத்தது, இந்த நாளை நீங்கள் முழுசாக பயன்படுத்துங்கன்றதுக்கு மேக் தி மோஸ்ட் ஆஃப் யுவர் டே. எந்த சத்தமும் போடக்கூடாது. டோன்ட் மேக் எனி நாய்ஸ். டீச்சர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நவேடேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டர்ஸ் இந்த வார்த்தையை அதிகமாக அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டோன்ட் மேக் எனி நாய்ஸ். அடுத்தது, ஹேவ் வச்சு நம்ம என்னென்ன சென்டென்சஸ்லாம் பயன்படுத்துவோம். ஸோ ஹேவ் இல்லாத நாளே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. எனக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் எ மீட்டிங் டுடே. என் ஃபோனை பார்த்தீங்களா அப்படின்றதுக்கு ஹேவ் யூ சீன் மை ஃபோன். நம்ம 2 பேரும் ஒன்றா லஞ்ச் சாப்பிட்லாமான்னு கேட்குறதுக்கு லெட் அஸ் ஹேவ் லஞ்ச் டுகெதர்.
அதாவது பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்றதுக்கு கேன் வி ஹேவ் எ பிரேக், கேன் வி ஹேவ் எ பிரேக். தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமன்றதுக்கு கேன் வி ஹேவ் எ பிரேக். அதாவது இன்னும் இழக்கிறதுக்கு என்ன தான் இருக்குது, எதுவுமே இல்லை, எல்லாமே இழந்தாச்சுன்றதுக்கு யூ ஹாவ் நத்திங் டு லூஸ், யூ ஹாவ் நத்திங் டு லூஸ் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் குட் நியூஸ், ஐ ஹாவ் குட் நியூஸ். எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்றதுக்கு வி ஹாவ் எ ஸ்மால் ப்ராப்ளம், வி ஹாவ் எ ஸ்மால் ப்ராப்ளம். அதாவது நல்லா விளையாடி மகிழுங்க, ஜாலியாக இருங்க அப்படின்றதுக்கு ஹாவ் ஃபன் அட் தி கேம், ஹாவ் ஃபன் அட் தி கேம். அடுத்தது டேக்னா எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தும். டேக் தி நோட்டு, டேக் தி பென், எதை வேணாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்தும். டேக் த பிளேட் அப்படின்லாம் சொல்லுவோம். இங்கே நான் பயன்படுத்துகிற சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த பையை உங்க கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு டேக் திஸ் பேக் வித் யூ, டேக் திஸ் பேக் வித் யூ. தயவு செஞ்சு இங்கே உட்கார் அப்படின்றதுக்கு ப்ளீஸ் டேக் எ சீட் ஹியர், ப்ளீஸ் டேக் எ சீட் ஹியர். ஃபஸ்ட்டு நல்லா டீப்பாக மூச்சு விடு அப்படின்றதுக்கு டேக் எ டீப் ப்ரீத் ஃபஸ்ட், டேக் எ டீப் ப்ரீத் ஃபஸ்ட். அடுத்தது நம்ம எதாவது ஆர்டர் எடுத்துக்கலாமா, எதாவது ஹோட்டல் போனோம்னா ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுறோம் இல்லைங்களா, கேன் ஐ டேக் யுவர் ஆர்டர், கேன் ஐ டேக் யுவர் ஆர்டர். அடுத்தது முடிவு செய்ய உங்கள் நேரத்தை எடுத்துக்கோங்க அப்படின்றோம் இல்லைங்களா, டேக் யுவர் ஓன் டைம். இப்போ எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இதுக்கு என்ன ப்ராப்ளம், இதுக்கு என்ன சொல்யூஷனுக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எதாவது யோசிக்கும் போதே சொல்லுவாங்க டேக் யுவர் டைம் டு டிசைட், டேக் யுவர் டைம் டு டிசைட். அடுத்தது அந்த அட்வைஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோன்றதுக்கு டேக் அவர் அட்வைஸ் சீரியஸ்லி, பட் நோ ஒன் வில் டேக் அவர் அட்வைஸ் சீரியஸ்லி, ஆர் அட்வைஸ் ஆல்சோ சீரியஸ்லி, பட் வி வில் சே டேக் அவர் அட்வைஸ் சீரியஸ்லி. அவர் தப்பான பாதைக்கு போயிட்டார், தப்பான டைரெக்ஷன் போயிட்டார். he took the wrong turn, he took the wrong turn. அதாவது கொடை எடுத்துக்கோ, மழை பெஞ்சாலும் பெய்யும் அப்படின்ற பிள்ளைங்களா. டேக் அன் அம்பர்லா, இட் இஸ் ரைனிங், டேக் அன் அம்பர்லா, இட் இஸ் ரைனிங். அடுத்து கிவ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சென்டென்சஸ் உருவாக்குறோம்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு உங்கள் கையை கொடுங்க அப்படின்றதுக்கு ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஹேண்ட், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஹேண்ட். அடுத்தது அவருக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்கன்றதுக்கு கிவ் ஹிம் அ செகண்ட் சான்ஸ், கிவ் ஹிம் அ செகண்ட் சான்ஸ். அடுத்தது அவள் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தா, சி கேவ் மீ எ கிஃப்ட், சி கேவ் மீ எ கிஃப்ட். அதாவது இன்னும் நீ வந்து விடலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, டோன்ட் கிவ் அப் இட், டோன்ட் கிவ் அப் இட், இன்னும் விடலை. இப்போ ஏதாவது ஸ்மோக்கிங் யாராவது நம்ம முன்னாடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னுமாடானே இதை விடலை, டோன்ட் கிவ் அப் அப்படின்றத நம்ம கேட்போம். அடுத்தது நீ எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியுமா, கேன் யூ கிவ் மீ சம் டைம், கேன் யூ கிவ் மீ சம் டைம். குழந்தைங்களுக்கு ஓரளவு இடம் கொடு, ரொம்ப கொடுக்காது, கொஞ்சம் அவங்களுக்குன்னு இடம் கொடு. கிவ் த கிட்ஸ் சம் பிளேஸ், கிவ் த கிட்ஸ் சம் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னால் இடம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வாண்ட்டை வச்சு நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பயன்படுத்தலாம். உங்களுக்கு காஃபி வேணுமா, டூ யூ வாண்ட் சம் காஃபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்கு போகணும், ஐ வாண்ட் டு கோ ஹோம், ஐ வாண்ட் டு கோ ஹோம். அடுத்தது அவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க, தே வாண்ட் டு see you, தே வாண்ட் டு see you. எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரபிள், ஐ டோன்ட் வாண்ட் எனி ட்ரபிள். நான் பாரிஸ் போக விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு விசிட் பாரிஸ், ஐ வாண்ட் டு விசிட் பாரிஸ். மீண்டும் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்களா, வாண்ட் டு ஸ்டார்ட் ஓவர், வாண்ட் டு ஸ்டார்ட் ஓவர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 44 சென்டென்சஸ் பயன்படுத்தியிருக்கோம். அந்த 6 வார்த்தைகள் வச்சு நம்மளால் how many sentences can we make na, more than 600 sentences we can make, but for example I have given only 44 sentences. If you like this video, kindly subscribe our channel and like the channel, kindly share with your friends. Thank you for watching. Thank you.